ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் IOB பேங்க்கில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மந்த்லி இன்கம் ஸ்கீம் எதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட், நம்முடைய இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மந்த்லி இன்கம் ஸ்கீம்னா என்ன, ஸோ IOB பேங்க்கில் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த IOB பேங்க்கில் இருக்கிற மந்த்லி ஸ்கீம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா IOB பேங்க்கில் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்றது கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு FD வந்து சூஸ் பண்ணி மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை வந்து செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பேமெண்ட்டுக்கு, அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு ஏற்ற இன்ட்ரெஸ்ட்டு உங்களுக்கு மந்த்லி நீங்கள் சூஸ் பண்ண டென்யூர் வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற மந்த்லி இன்கம் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்க ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு இன்ட்ரெஸ்ட் வந்து தந்துகிட்டே இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 1000 rupeesலேருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்சமாக பார்த்திங்க அப்படின்னா நோ லிமிட். ஸோ அதாவது 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இதில் ஒரு சர்டன் லிமிட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மந்த்லி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல தான் உங்களுக்கு அந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து கிடைக்கும். ஸோ அதில் வந்து 7 daysலேருந்து 10 years வரைக்குமான டென்யூஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன டென்யூஸோ அந்த டென்யூஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் அதாவது பர்டிகுலர் டென்யூஸ் நம்ம 7 daysலேருந்து 10 years வரைக்கும் டென்யூஸ் இருக்குது. உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் வேணுமா, அல்லது 4 days வேணுமா, ஒரு 5 yearsக்கு வேணுமா, இல்லை 3 yearsக்கு வேணுமா, ஸோ அந்தமாரி நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லேருந்து 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஜென்ரல் சிட்டிசனுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு ஜென்ரல் சிட்டிசன்லேருந்து 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஜென்ரல் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, சீனியர் சிட்டிசன் அப்படின்றவங்க 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க. அடுத்தது ஸோ மந்த்லி ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 lakhs வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% அப்படின்னு எடுத்துக்கலாம். பே அவுட் ஆப்ஷன் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2916 ரூபாய் உங்களுக்கு வந்து உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து அப்ராக்சிமேட்டாக உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் சூஸ் பண்ண அந்த 5 yearsக்கான டென்யூரை வந்து உங்களுக்கு ரெகுலராக கிடச்சிட்டே இருக்கும். அந்த 5 வருஷத்துக்கும் நீங்கள் 60 month வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். இதில் சீனியர் சிட்டிசனுக்கு அப்படின்னா 3615 ரூபாய் அந்த அமௌண்ட் வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ எவ்ரி மந்த். அடுத்தது பே அவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ பே அவுட் ஆப்ஷன்ஸ் அதுதான். ஸோ இதில் இருக்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் தான் பே அவுட் ஆப்ஷன். பே அவுட் ஆப்ஷன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டேர்ம், அதாவது அந்த மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி வேணுமோ அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம். மந்த்லி வேணும் அப்படின்னா மந்த்லி எடுத்துக்கலாம், குவார்டர்லி வேணும் அப்படின்னா குவார்டர்லி எடுத்துக்கலாம், குமுலேட்டிவ் வேணும் அப்படின்னா குமுலேட்டிவ் இருக்கும். ஸோ நம்ம மந்த்லி ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் அப்படின்றதுக்காக மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த மந்த்லி பே அவுட் ஆப்ஷன்ஸை வந்து சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அல்லது இன்டர்நெட் பேங்கிங்கிலோ அல்லது மொபைல் பேங்கிங் மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பே அவுட் ஆப்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எப்படி மந்த்லி ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லோன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ லோன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் அமௌண்ட்டை நீங்கள் லோனாக எடுத்துக்க முடியும். நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து 90% ஆஃப் அமௌண்ட். ஸோ இந்த லோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் லோன் அல்லது எமர்ஜென்சி லோன்ஸ் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இந்த லோன் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் இந்த பேங்க்கில் இருக்குது. அதனால் நீங்கள் பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக ஸோ யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ யார் வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க, ஸோ அந்தமாரி ரெகுலராக மந்த்லி எனக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்டடாக வேணும், ஸோ ட்ரஸ்டடாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து டேக்ஸபிள் வரும். டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலே, சீனியர் சிட்டிசனும் 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு 10% சார்ஜஸ் வரும். சீனியர் சிட்டிசன் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே. ஸோ இது வந்து ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G அதை
ப்ராப்பராக உங்களுடைய பேங்க்கில் நீங்கள் சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இதில் வந்து எக்ஸம்ஷன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக உங்களுக்கு நான் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது ஒரு 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ₹583 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கும். அதே போல் சீனியர் சிட்டிசனுக்கு ₹625. ஸோ இந்த டென்யூர் வந்து 5 இயர்ஸ்க்கான டென்யூர்ஸ். இந்த அமௌண்ட்டு நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 இயர்ஸும் இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு மந்த்லி உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது ஒரு ₹3,00,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு வந்து ₹1,750, சீனியர் சிட்டிசனுக்கு ₹1,875 கிடைக்கிது. 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ₹2,916 எவ்ரி மந்த் வந்து கிரெடிட் ஆகுது. சீனியர் சிட்டிசனுக்கு ₹3,125. ₹7,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ₹7,00,000 பார்த்திங்கன்னா ₹4,083 ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு ₹4,375 அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. ₹9,00,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ₹5,250 ஜென்ரல் சிட்டிசனுக்கும், சீனியர் சிட்டிசனுக்கு ₹5,625 அமௌண்ட்டும் கிடைக்கிது. அதுவே ₹12,00,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது ₹7,000 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு ₹7,500 கிடைக்கிது. டோட்டலாக ₹15,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜென்ரல் சிட்டிசனுக்கு ₹8,750 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு ₹9,375 அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்ரி மந்த் அண்ட் 5 இயர்ஸுக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ, ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற போல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய மந்த்லி இன்கம் ஸ்கீம்ஸ் வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எல்லா பேங்க்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பேங்க்கு மட்டும் கிடையாது, போஸ்ட் ஆஃபீஸ்லையும் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி தனியாகவே ஒரு ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ அதில் அதிகபட்சமாக ₹9,250 வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கெயின் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன்.